இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீடி நேற்று இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதலின் விளைவு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் இவ்வாறு சொல்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு 4வது நாளிலே எழுப்புதலிலே என்ன காரியம் நடைபெறும்? ஒருவேளை தேசத்துல எழுப்புதல் வந்துச்சு அப்படின்னா என்ன காரியம்? பாருங்க, பயம் உண்டாகும். தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்குள்ளாகவே பயமும் கலக்கமும் உண்டாகும் என்பதை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீர்கள்னா, அங்க ஆபிரகாமை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கிறீங்க பாருங்க, ஆதியாகமம் 22:12 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகஸ்தன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். கர்த்தர் பார்க்கிற காரியம் என்னன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து அதன் பின் பிள்ளையை மேல் கை போடாதேன்னு சொல்ற. அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். அப்போ இந்த நாளிலும் எழுப்புதல் வரணும்னா நமக்குள்ள தேவ பயம் வேண்டும். இன்று அநேக கிறிஸ்தவர்களை பாருங்க, தேவ பயம் என்பதே இல்லை. துணிகரமாக ஆலயத்திற்கு வந்து அவர் பேசுவது இல்ல, குடும்பங்களிலே உறவுகளுக்குள்ளே அவர்கள் வார்த்தையிலே அவர் பேசுகின்ற காரியங்கள்ல பார்க்கும்போது தேவ பயம் என்பது துளி கூட இல்லை. ஆனால் கடைசி காலத்து எழுப்புதல்லே தேவ பயம் எல்லார் மேலும் வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, யோபுவை குறித்து கர்த்தர் சொல்கிறார். யோபு 1:8 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோமானே இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்றார். தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி யோபுவை குறித்து தேவன் சர்டிபிகேட் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, இன்னும் பாத்தீங்கன்னா, யோசேப்பு அவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். அவன் எகிப்து தேசத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன்னு சொல்லி அவன் ஓடுகிறான். அப்போ தேவ பயம் அவனுக்குள்ளாக இருந்தது. யாத்ராகம் 1ஆம் அதிகாரம் 17 போடப்பட்ட மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் ஆண் பிள்ளையை உயிரோட காப்பாற்றினாங்க. அங்கே பாத்தீங்கன்னா, ராஜாவின் உத்தரவு போடப்பட்டு தெரிஞ்சும் ராஜாவுக்கு பயப்படாம தேவனுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். பிரியமானவர்கள், இங்கே நாம் இன்றைக்கு இந்த 4வது நாளிலே நமக்குள்ளாகவே தேவ பயம் இருக்கிறதா? இந்த எழுப்புதலுக்கு தகுதியாக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிற சில நேரங்கள்ல நாமும் கூட அந்த சமூகத்துல எப்படி போய் நிற்கிறோம்? அவர் தேவ பயத்தை, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ பயம் நமக்குள்ள கர்த்தரை எதிர்பார்க்கிற காரியம். அப்போஸ்தலர் 5:11 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிட்டு என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த பயம் கலக்கம் அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வரும். என்னுடைய நான் காலேஜ் படிக்கும்போது அங்கே ஒரு மேடம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அங்க இருக்கிற அத்தனை எல்லா ஆசிரியர்கள் எல்லாத்தையும் காட்டிலும் அவங்க என்னன்னா ரொம்ப போல்டா இருப்பாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் கட் அண்ட் ரைட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்போ நாங்கெல்லாம் அவங்கள பார்த்தா ரொம்ப பயப்படுவோம். அப்போ ஒரு நாள் அவர்களுடைய மேல் அதிகாரியை
அவர்கள் பார்க்கிறாங்க. அவர்கள் பார்த்த உடனே நாங்க இருக்கோம், நாங்க 2 பேர் அந்த ரூம்ல இருக்கோம். அந்த மேல் அதிகாரியை பார்த்து அவர்கள் பயந்தாங்க. அவர்கள் நடுங்கி அவர்கள் நிக்கிறதை பார்த்து எங்களுக்கே ஷாக்கிங் ஆயிடும். அங்க இருக்கிற அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அங்க இருக்கிற எல்லாரும் இந்த மேடம் அவ்வளோ போல்டானா, ஆனா அவங்க கலங்கினது பயப்பட்ட காரியம் அன்னைக்கு நாங்க பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமா இருந்து. சில நேரங்கள்ல நாமும் கூட மனுஷனுக்கு பயந்து விடுகிறோம். இந்த சம்பவம் எனக்கு சில நாட்கள்ல, நிறைய நாட்கள்ல நாங்க நினைச்சிருக்கோம். பாருங்க, மனுஷன் சில நேரத்துல மனுஷனை கண்டு நாம் பயந்து விடுகிறோம். ஆனால் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவ பயம் எல்லாருக்கிட்டமும் உண்டாகும். எல்லாரிடமும் தேவ பயம், கலக்கம். கர்த்தர் மெய்யான தேவன், இயேசு மெய்யான தேவன், அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை அநேகர் கண்டு கொள்வார்கள் அங்க போடப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 12:18 பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா. அங்க சிறைச்சாலையில 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டு அங்க சங்கிலியால கட்டப்பட்ட பேதுருவை காணல. அப்போ அங்க போய் பார்க்காங்க, சிறைச்சாலை கதவு போடப்பட்டிருக்கு அங்க, ஆனா பேதுரு இல்லை. அதை பார்த்த சிறைச்சாலை கைதிகள் கலக்கம் அடைகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. பாருங்க, அப்போஸ்தலர் 5:24 குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த செய்தி ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவர் பிரதான ஆசாரியர்கள் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களுக்குள்ளே கலக்கம் அடைந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு 4வது நாளிலே பாருங்க, எழுப்புதல் நம் தேசத்துல உண்டான தேவ பயம் உண்டாகும். இன்றைக்கு அநேகர் இடத்துல தேவ பயம் இல்லை. ஆலயத்துக்கு வராம தன்னுடைய சொந்த காரியத்துக்கு தேவ சமூகத்துல நின்று ஜெபிக்கிறவர்கள் மிக குறைவு. வேதத்தை வாசிக்கிறவர்கள் மிக குறைவு. ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்கிற வாழ்க்கை மிக குறைந்து கொண்டே போகுது. அப்போ எழுப்புதலுக்காக நாம் ஆண்டவர்கிட்ட ஆயத்தப்படணும். ஆண்டவர்கிட்ட தேவ பயம் நமக்குள்ள வரணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த எழுப்புதல்ல என்ன நடக்கும் எங்களுடைய வாழ்க்கையில? அப்பா, தேவ பயத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. நாங்க எங்கு சென்றாலும் ஆபிரகாமை போல அவன் சப்பா தேவ பயத்தோடு இருந்தான் என்று நீங்க சாட்சி கொடுத்தது போல, யோபுவை போல, இன்னும் யோசேப்பு போல, இன்னும் நிறைய சம்பவங்களை சொல்லப்பா. எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட தேவ பயத்தை எங்களுக்கு தந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் அப்படிப்பட்ட உணர்வை கொடுங்க சப்பா. நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, நம்முடைய சாட்சியாக வாழ தேவ பயத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் நம்ம கேரடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.